உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கோவப்படுறவரா நீங்கள்? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அல்லது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, இந்த கோபத்தினால என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறீங்களா? கோபத்தை பற்றி தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த வேர்ட் ஃபார் த வீக்ல பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேர்ட் ஃபார் த வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் எபேசியர் 4:26-27 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இங்கே பவுல் எபேசிய திருச்சபைக்கு நிருபத்தில் எழுதும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதையும் கோபம் கொள்ளுகிறதை பற்றியும் 2 வசனத்தை பக்கத்துல எழுதுறாரு. ஏன்னா நீங்க கோபம் கொள்ளும்போது பிசாசுக்கு கதவை திறந்து விடுகிறீர்கள். அவன் எடுத்த உடனே உள்ளே நம்ம வாழ்க்கையில நுழையிறதில்ல. நம்ம வாழ்க்கையில அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது. நாம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பிசாசு நம் வாழ்க்கையில உள்ள நுழைய முடியும். கோபம் அளவுக்கு மீறின கோபம். அப்ப மனுஷனா பிறந்த யாருமே கோபப்படக்கூடாதா? கோபம் வரக்கூடாதா? இல்ல, வசனம் என்ன சொல்லுதுன்னா, கோபம் படக்கூடாதுன்னு சொல்லல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. கோபம் எல்லாத்துக்கும் வரும், எரிச்சல் எல்லா இடத்துலயும் வரும். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அப்போ கோபம் கொள்ளலாம், ஆனால் அந்த கோபம் பாவமா மாறிடக்கூடாது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா எரிச்சல் வரலாம், ஆனா அந்த எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக, அதாவது காலையில நீங்க எரிச்சலா இருக்கீங்க அப்படின்னா மதியம் சாயந்தரத்துக்குள்ள அந்த எரிச்சல் எல்லாம் என்ன பண்ணிடணும்னா தணிஞ்சிடணும். அந்த எரிச்சல் ஓகே, பைபிள் என்ன சொல்லுதுன்னா அந்த எரிச்சல் ஓகே. ஆனா எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் எரிச்சல் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னா அந்த எரிச்சல் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஏபிஜே அப்துல் கலாம் இவ்விதமா சொல்றாரு, கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் 1 letter away ஃப்ரம் டேஞ்சர் அப்படின்றாரு. அதாவது டேஞ்சருக்கும் ஆங்கருக்கும் டி என்கிற ஒரு லெட்டர் தான் வித்தியாசம். அந்த லெட்டர் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஆங்கர் டேஞ்சரா மாறிடும். அது ஒரு அபாயகரமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். கோபம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அழித்துவிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஷார்ட் டெம்பர்டு, எனக்கு சீக்கிரமா கோபம் வந்துடும், நான் ஷார்ட் டெம்பர்னா ஒரு பெருமையா சொல்லுவாங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே அந்த காரியங்கள், அந்த குணாதிசயங்கள் இருக்கு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கி 7:9 வசனத்துல, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. இந்த 2 வசனத்தை பிரித்து பார்க்க போறோம். உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாத. எடுத்த உடனே கோபப்படுறது, உடனே கோபப்படுறது, அந்த கோபத்தை வேதம் அக்செப்ட் பண்றது கிடையாது. அந்த கோபம் பாருங்க, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை யோசிக்காம கோபப்படுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை மதிக்கல அப்படின்னு கோபப்படுவாங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி கணவனிடத்திலும், கணவி மனைவினிடத்திலும், பிள்ளைகளிடத்திலும் அதிகமாக கோபப்படுவாங்க. இந்த கோபம் எடுத்த உடனே அவங்க இடம் கொடுத்துருவாங்க. ஒரு வார்த்தை வரும்போதே யோசிக்காமே அந்த கோபத்தை சீக்கிரமா கன்வே பண்ணிடுவாங்க, உள்ள விட்டுருவாங்க. அவங்க எதுக்கு சொல்லியிருப்பாங்க, ஏன் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக தங்களை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த கோபத்தை உள்ளே அவங்க வளர்த்துக்குவாங்க. உடனே அந்த கோபம் வெளிப்படும் பாருங்க. அந்த கோபம் எப்பவுமே, ஆத்திரம் எப்பவுமே பாருங்க நன்மையில முடியவே முடியாது. அப்படி சீக்கிரத்துல கோபம் கொள்ளுகிற வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஹெல்த்ல ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கும். 2வது, உறவுகளிலே பாதிப்பு உண்டாக்கும். கணவன் மனைவி உறவுகளிலே அதிகமாக டென்ஷன் ஆகுறதும், பிள்ளைகள் மேலே டென்ஷனை காட்டுறதும், எல்லாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன், அந்த கோபம், அந்த ஆங்கிரி அவங்களுடைய உறவை பாதிக்கும். நண்பர்களுடன் இருக்கக்கூடிய உறவை பாதிக்கும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பழக வேண்டும். நம்ம வீட்டில் சமைக்கும் போது உப்பை எப்படி போடுவோம்? அள்ளி கைக்கு வந்ததை போல அள்ளி எப்படி போடுவோமா? அல்லது நம் தட்டில் சாப்பாடு வச்சுக்கும் பொழுது அந்த உப்பு எடுத்து குறைவாக இருக்கிற நேரத்தில் லைட்டாக தான் தூவி விடுவோம். எடுத்து போடுறதும் தெரியாது, விழுகிறதும் தெரியாது, அந்த மாதிரி தான் தூவுவோம். யாராச்சும் 2 ஸ்பூன் உப்பு தூக்கி போடுவோமா? சாப்பாட்டில் போட மாட்டோம்.
அந்த சாப்பாட்டில் உப்பை நாம் அளந்து போடுவது போல கோபத்தையும் அப்படி அளந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும். கோபம் ஒரு உப்பை போன்றது. அந்த உப்பை எப்படி நாம் அளந்து போடுகிறோமோ அதே போல கோபத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சரியான விதத்துல பயன்படுத்தினால் அது நன்மையை உண்டாக்கும். அதை அதிகமாய் நாம் பயன்படுத்த விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கோபம் நிர்மூடனை கொல்லும். நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு நிமிஷ கோபம், ஒரு நொடி கோபம். அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபை இழந்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயில கழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையில அந்த கோபம் வேலை செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம இதை விட்டுறலாமே, விட்டு கொடுத்து போயிடலாமே, எதுக்கு நம்ம போயிட்டு பெருசா பார்க்கணும், கொஞ்சம் இறங்கி போயிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கைய ஜெயில கழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் பாருங்க, ஒரு நொடி கோபத்துல வெட்டிடுறது, குட்டிடுறது, மனைவியை கொலை பண்ணிடுறது, ஒரு சின்ன நில தகராறு, விட்டு கொடுத்துருந்தா அவங்க வாழ்க்கையில சம்பாரிச்சு பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க. ஆனா அது கொடுக்காம நான் எப்படி உனக்கு விட்டு கொடுக்கறது, என்னை எப்படி இப்படி பேச போச்சுன்னு சொல்லி அருவாவை எடுத்து வெட்டி எவ்வளவு மோசமான விளைவுகளை அந்த கோபம் ஏற்படுத்துது. ஒரு 5 நிமிஷத்துல யோசிக்க வேண்டிய விஷயத்த அவங்க வாழ்நாள் முழுவதையும் ஜெயில கழிக்க வைக்குது. அவ்வளவு மோசமான விளைவுகளை கோபம் ஏற்படுத்தி விடுகிறது. உங்க வாழ்க்கையில அதிகமா கோபப்படுறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க கோபத்தை குறைக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில அதிகமா நீங்க கோபப்படுறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளுகிறது. அப்போ கோபம் உள்ளே வருகிறது பிரச்சனை அல்ல, எவ்வளவு நேரம் குடிக்கொள்ளுகிறது. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளுமா, ரொம்ப நேரம் ரொம்ப நாளா தங்குமா. குடிக்கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்? தங்குது. ஒரு பாயை போட்டு அதுக்கு ஒரு பெட்டை போட்டு அதுக்கு கொடுத்தா எப்படி அது வீட்டில் தங்கியிருக்குமோ அது மாதிரி மூடர் யாரோ அவங்கள பார்த்து அந்த கோபம் வீட்டுக்குள்ள வந்து அவங்க வாழ்க்கையில தங்குமா. அப்போ நாம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோம்? இந்த கோபத்தின் வழியாய் பிசாசு உள்ளே நுழைகிறான். இந்த கோபத்தின் வழியா தான் பிசாசு உள்ள நுழைகிறான். பாருங்க, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அநேக விசுவாசிகளுக்குள்ளாகவே இந்த கோபம் அவங்க வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ணாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, ஆனா கோபத்திற்கு இடம் கொடுத்தவர்களாய் தங்க வாழ்க்கையை கழிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபம் தின்று கொண்டே இருக்கும். ஒரு முடிவெடுங்க, இந்த கோபத்தை இன்றிலிருந்து நான் குறைக்க போகிறேன். இன்றிலிருந்து இந்த கோபத்தை நான் கையாள போகிறேன், நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிற வரைக்கும் அது சரியான கோபம் தான். எப்பொழுது கோபம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறதோ நீங்க யோசிக்கணும், அது ரொம்ப மோசமான விளைவுகளை உங்க எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகிறது என்பது இன்றைக்கு நீங்க யோசித்து அதை தேவனுடைய ஆவியானவரோடு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க கோபத்தை நீங்க குறைத்து கொள்ள முடியாது. உங்க கோபத்தை நீங்க மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் தேவன் எதற்கு? ஆவியானவர் எதற்கு? ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததுக்கு காரணமே வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர்ல விதமாய் சொல்லியிருக்கு, ஆவியின் கனியோ பொறுமை, சாந்தம், அன்போ சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து வசனம் சொல்கிறது. இதெல்லாம், இந்த கனிகள் எல்லாம், இந்த குணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தருகிறார். ஒருவேளை ரொம்ப கட்டுக்கடங்க முடியாத கோபப்படுற நபரா இருந்தீங்கன்னா இந்த நாளில உங்களை ஆவியானவரோடு விட்டுக் கொடுங்க. இந்த நாளில ஆவியானவருக்கு உங்களை விட்டுக் கொடுங்க. ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கோபத்திலிருந்து நான் வெளிவர விரும்புகிறேன். இந்த கோபத்தை அடக்கி கையாள எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நீங்க தேடுனீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய எதிர்காலம் செழிப்பா இருக்கும். நம்ம சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த உலகத்துல வாழும்படிக்கு ஆவியான உதவி செய்கிறவரா இருக்கிறார். மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். உங்க வாழ்க்கையில இனி கோபத்தை பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னிலிருந்து, இப்போ இருந்து நான் அதை முடிவு செய்கிறேன். கோபத்தை நான் கையாள போகிறேன். அளவுக்கு மிஞ்சின கோபத்தை என் வாழ்க்கையில நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இன்றிலிருந்து, இப்பொழுதிருந்து நீங்கள் முடிவெடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.